Yes. So welcome to this channel, friends of Maths and Physics TN. Chapter 2 ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதாவது டிஎன் தமிழ்நாடு போர்டு படி சாப்டர் 2 வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இது லெக்சர் 1. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம சாப்டர் 1 ஏற்கனவே முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் சாப்டர் 1 பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மொத்தம் 63 லெக்சர் கொடுத்துருக்கேன் நான். ஸோ 63 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்டர் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ சாப்டர் 1 முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் 42 இயர்ஸ் ஜேஇஇ கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஒரு 9 hours வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. ஸோ அது ரெண்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா சாப்டர் 1 பப்ளிக் எக்ஸாம் படித்த மாதிரியும் இருக்கும், ஜேஇ எக்ஸாம் படித்த மாதிரியும் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்னது அப்படின்ற இன்ட்ரோடக்ஷனாக பார்க்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி உருவாச்சு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எதனால் உருவாச்சு, ஓகேவா, அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒன்லி இன்ட்ரோடக்ஷன் தான். ஓகேவா? ஒன்லி இன்ட்ரோடக்ஷன் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷனை ஃபுல்லாக முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.1 2.2 அதெல்லாம் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? முதல்ல நம்ம என்ன பண்ணோம், எதனா படிக்கணும் அப்படின்னா எப்படி உருவாச்சுன்றதை முதல்ல நம்மளுக்கு தெரியணும். ஸோ நம்ம நீங்கள் லாஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 6 வீடியோ வந்து எதனால் மேட்ரிக்ஸ் படிக்கிறோம், எப்படி ஜாமெட்ரியில் என்ன மீனிங்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து எப்படி வந்து உருவாச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல நீங்கள் படித்த நம்பர் சிஸ்டம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்பர்ஸ் முதல்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரீகால் பண்ணுவோம். ஓகேவா? நம்பர் சிஸ்டம் இதை முதல்ல ரீகால் பண்ணுவோம். ஸோ நீங்கள் முதல்ல நம்பர் சிஸ்டம் படித்தது யார்? நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? n, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது கவுண்டிங் நம்பர்ஸ் 1 2 3, அது முதல் நம்பர் சிஸ்டம் நீங்கள் படித்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, ஹோல் நம்பர்ஸ் படிச்சிங்க, அதாவது 0 1 2 3 எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் என்ன படிச்சிங்க, இன்டீஜர்ஸ் படிச்சிங்க, அதாவது 0 + r - 1 + r - 2 + r - 3 எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, ரேஷ்னல் நம்பர் படிச்சிங்க. கரெக்டாக? ரேஷ்னல் நம்பர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் p/q பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸு. ஒன்று டெர்மினேட் ஆகிடணும், இல்லைன்னா என்ன ஆகிடும், ரிப்பீட் ஆகணும், அதான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன படிச்சிங்க, இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் r - q. அதுக்கப்புறம் என்ன படிச்சிங்க, ரியல் நம்பர்ஸ். அவ்வளோதான். இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ தான் படிச்சிருக்கீங்க நம்பர் சிஸ்டத்தில். ஸோ இந்த ரியல் நம்பர்ஸ் தான் யார், எனக்கு ரியல் லைனாக வந்துடுவான். 0 1 2 -1 -2 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இவெல்லாம் எனக்கு ரேஷ்னலு எல்லா நம்பரும் வந்துடுவான். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம இதுதான் படிச்சிருக்கோம். ஸோ அப்போது இது வரைக்கும் படித்த நம்பர் சிஸ்டமில் நான் அப்போ என்ன சார் நீங்கள் வந்து இந்த ப்ரைம் நம்பர் ஈவன் நம்பர் சொல்ல மாட்டீங்க, அதெல்லாம் வந்து நேச்சுரல் நம்பர்ஸோட சப்செட்டாக போயிடும், அப்படின்னா இன்டீஜர்ஸோட சப்செட்டாக போயிடும். ஓகேவா? அதனால் அதை பற்றி பேச வேணாம். ஸோ நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 பேர் தான் நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் படிச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ரூட்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, கரெக்டாக? என்னது ரூட், இது உங்களுக்கு தெரியும். ரூட்னா அப்படின்னு தெரியும். ரூட்னா என்னது, இப்போ என்கிட்ட ஏதோ ஒரு பாலினாமியல் இருக்குது. பாலினாமியல் என்னது, சம்திங் f(x) = x + 1. இப்போ நான் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 0வாக போவோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். x + 1 0வாக போனோம் அப்படின்னா நான் எக்ஸ் என்ன கொடுக்கணும், -1 கொடுக்கணும். அதாவது நான் எக்ஸுக்கு பதில் -1 கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் என்ன போயிடுறான், 0வாக போயிடுறான். அப்போ நான் ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும், அந்த நம்பரை எக்ஸுக்கு பதில் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் 0வாக போயிட்டான் அப்படின்னா இந்த நம்பர் பேர் யார், ரூட்டு. நம்பர் பேர் யார், ரூட். அப்போ ரூட் ஜாமெட்ரியில் என்ன மீனிங் அப்படின்னா இது நம்மளுக்கு வந்து 1 டைமென்ஷனில் அப்போ லைனாக இருக்கும். அந்த லைனு எக்ஸ் ஆக்சிஸில் எந்த பாயிண்டில் கிராஸ் ஆகுது, அப்போ -1 பாயிண்டில் எக்ஸ் ஆக்சிஸில் கிராஸ் ஆகுது, அது மீனிங். ஸோ இப்போ ரூட்னா என்னது அப்படின்னா ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸு f(x) becomes 0. பாருங்கள், f(x) becomes 0னா என்னது, ரியல் லைன்லேயே எனக்கு அந்த இது வரணும். ஸோ அப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி ஒரு லைன் வருது, இதோட ரூட் யார், இவன் தான் அவனோட ரூட்டு. இங்கே ஒரு லைன் வருது, இவனோட ரூட் யார், அவன் தான் அவனோட ரூட்டு. இப்போ ரூட்னா என்னது அப்படின்னா ஃபார் given f(x) we need to find a such that f(a) = 0. அப்படி போச்சு அப்படின்னா ஏ என்னவா போயிடுவான், ரூட்டாக போயிடுவான். இதுவும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா?
ஸோ இது வந்து இதோட டிகிரி என்னது, டிகிரி வந்து 1, அப்போது ஒரு ரூட் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இதோட ரூட்ஸ் யார், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, அதாவது ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1லேயும் கிராஸ் ஆகிறான் 1லேயும் கிராஸ் ஆகிறான், அதுக்கு இதுக்கு மீனிங். அப்போ இது டிகிரி 2வா, அப்போ அந்த கேர்வாக இருக்கும். அந்த கேர்வ் வந்து 2 பாயிண்டில் எக்ஸஸ் கிராஸ் ஆகுது. எந்த 2 பாயிண்டில், -1 1, அதுதான் அதுக்கு மீனிங். ஓகேவா? ஓகே. இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஓகேப்பா நிறைய ஈக்குவேஷன் கொடுத்துட்டீங்க, ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போது நான் ஒரு ஈக்குவேஷன் தரேன், அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா உங்களால் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த ஈக்குவேஷன் அது அப்படின்னா பாருங்கள், f of x x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. பாருங்கள், இதான் எனக்கு ஈக்குவேஷன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ அந்த ரூட்ஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் எக்ஸுக்கு எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும், 2 ரூட் கிடைக்கும். ஏன் 2 ரூட் கிடைக்கும், டிகிரி யார், 2. ஓகேவா? ஸோ அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ், அப்போ எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 0வாக போனோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் என்ன போனோம், -1 போனோம். அப்போ எக்ஸ் என்ன போனோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 போனோம். கரெக்டாக? ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 போனோம். அப்போது எக்ஸுக்கு பதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 போட்டான் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 0வாக போகிறான். ஆனால் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 ரியல் நம்பரே கிடையாது. ஓகேவா? டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஏன், ரியல் நம்பர் என்னது, ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்துச்சுன்னா அந்த நம்பரே நாட் டிஃபைன்டு ரியல் நம்பரில். இப்படி இருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும், இல்லை ஒன்று இப்படி இருக்கும், சம்திங் இந்த மாதிரி இருக்கும். உள்ள ரூட்டுக்குள்ளே பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவ் வராமல் இதுக்கு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போது ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வருது, அப்போ அது ரியல் நம்பர் கிடையாது. ஓகேவா? அப்போ வேறு ஏதோ நம்பர், அது கரெக்டாக வேறு ஏதோ நம்பர். ஓகே, இதை அப்படியே வச்சுப்போம். ஓகேவா? இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கிராஃப் போட்டு பாருங்களேன். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ரியல் நம்பரில் சொல்யூஷன் இல்லை, ஆனால் 2 சொல்யூஷன் இருக்குன்னு நீங்களே நியாயப்படி பார்த்தா இதோட டிகிரி 2, அப்போ எனக்கு 2 ரூட்டு கிடைக்கணும். இப்போ நீங்கள் என்னன்னா ரியல் நம்பரில் சொல்யூஷனே இல்லைன்றீங்க. அப்போ 2 பேர் யார்? ஆமாம் தானே, டிகிரி 2 இருக்கான், அப்போ 2 சொல்யூஷன் கிடைக்கணும். ரியல் நம்பரில் சொல்யூஷன் இல்லைன்ட்டீங்க, அப்போ மீதி 2 பேர் வேறு ஏதோ நம்பர் சொல்யூஷன் இருக்கான். அப்போ அவன் யார் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இது கிராஃப் போடுங்களா. இப்போ இது கிராஃப் போடுங்க. கிராஃப் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கிராஃப் போடுங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இது கிராஃப் போடலாமா? இப்போ எக்ஸுக்கு 0வாக போடும்போது எனக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன வரும், 1 வரும். கரெக்டாக? எஃப் ஆஃப் 0 வந்து 1. எக்ஸுக்கு 0 போட்டிங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 1. எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 2. அப்போ எனக்கு கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா எனக்கு இப்படி வரும். ஓகேவா? ஆமாம் சார், பார்த்தாலே தெரியுதே சார், ரூட்டுனா அது அந்த கேர்வு சப்போஸ் எனக்கு இப்படி போயிருந்தது அப்படின்னா இங்கே ஒரு ரூட் வந்துருக்கும், இங்கே ஒரு ரூட் வந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேர்வ் வந்து எனக்கு இப்படி போயிருந்தது அப்படின்னா இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு. பார்த்தாலே தெரியுதே சார், இந்த கேர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸை கிராஸே ஆகலை, அப்போ எப்படி எனக்கு ரியல் நம்பரில் சொல்யூஷன் இருக்கும் அப்படின்றது நீங்கள் நினைப்பீங்க. ஓகேவா? இதே தான் அங்கேயும் நினச்சாங்க. அப்போனா இந்த கிராஃபுக்கு எனக்கு ரியல் நம்பரில் சொல்யூஷனே இல்லை. அப்புறம் காலம் போக தம்பிங்களா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1 டைமென்ஷனாக பார்க்குறீங்க. ஆனால் இதை நீங்கள் 2 டைமென்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன் இருக்குது அப்படின்றாங்க. சார் இப்போ பாருங்கள், இப்போ இந்த கேர்வ் இருக்குல்ல, இந்த கேர்வை 2 டைமென்ஷனில் இது. ஸோ நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த கேர்வை அப்படியே எடுத்து இப்போ நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அட் சம் ஸ்டேஜில் எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் ஆவான். ஆனால் ரியல் நம்பர் சொல்யூஷன் கிடைக்க மாட்டான், வேறு ஏதோ நம்பர் கிடைப்பான். அவனை இமேஜினரின்னு பேர் வைக்க போகிறோம், இமேஜினரி நம்பர்னு பேர் வைக்க போகிறோம், கற்பனையான நம்பர். ஸோ அப்போது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஐன்னு பேர் வைங்க அப்படின்றாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப்
-1 ஐன்னு பேர் வச்சிட்டிங்க அப்படின்னா இவனோட சொல்யூஷன்ஸ் என்னவா போயிடுவான். இப்போ ஐ ஸ்கொயர் என்ன ஆகும், இது ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா ரூட்டு போயிடும், -1 இருப்பான். ஓகேவா. ஸோ அப்போது இவனோட சொல்யூஷன் யார், ஐ ஒரு சொல்யூஷன் -i ஒரு சொல்யூஷன். ஏன் எக்ஸுக்கு பதில் ஐ போட்டிங்கன்னா இவன் ஐ ஸ்கொயர் + 1 ஆகிடுவானா, ஐ ஸ்கொயர் -1, இப்போ -1 + 1 0 ஆகிட்டானா. ஓகே, இப்போ -i போடுங்க. இப்போ -i ஹோல் ஸ்கொயர் + 1 = 0, திருப்பம் i ஸ்கொயர் + 1 = 0, திருப்பம் -1 + 1 0 போயிட்டான். அப்போது ரியல் நம்பரில் x ஸ்கொயர் + 1க்கு சொல்யூஷன் இல்லை, ஆனால் நான் இமேஜினரியாக ஒரு நம்பர் கொண்டு வந்தேன், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கிறான். அப்போது அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 நான் என்ன பண்ண போகிறேன், எல்லா வாட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 பேர் எழுத முடியாது. ஸோ ஐன்னு பேர் வைக்க போகிறேன். ஓகேவா. ஸோ அப்போ ஐ யார், ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1க்கு நான் ஐன்னு பேர் வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு நான் எல்லா ஈக்குவேஷன்ஸுக்குமே என்னால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ x ஸ்கொயர் + 1 சொல்யூஷன் யார், i1 -i1. இப்போது இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா x ஸ்கொயர் + x + 1 = 0. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா, x ஸ்கொயர் + x + 1 = 0, x ஸ்கொயர் + x + 1 = 0. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும், 2 ரூட் கிடைக்கும். இப்போ இதுக்கு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா -b + r - ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் - 4ac / 2a. ஸோ நம்மளுக்கு a1 b1 c1 கரெக்டாக, ax ஸ்கொயர் + bx + c, ax ஸ்கொயர் + bx + c. ஸோ இங்கே கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா a1 b1 c1. இப்போ ரூட்ஸ் யாராக போயிடுவான், -1 + r - 1 - 4 × 1 / 2 × 1. ஸோ -1 + r - ஸ்கொயர். இங்கேயும் எனக்கு ப்ராப்ளம். ஏன் ப்ராப்ளமு, அதாவது இந்த ஈக்குவேஷன் 2 பேர் கிடைப்பான், ஆனால் ரியல் நம்பரில் சொல்யூஷன் இல்லை. ஏன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் -3 வந்துடுச்சு. எப்பப்பெல்லாம் எனக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வருதோ அப்போல்லாம் அது நோ சொல்யூஷன் இன் ரியல் நம்பர். ஸோ அப்போ நான் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இமேஜின் பண்ணேன் அப்படின்னா, ஓகே காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லணும்னா ஒரு இமேஜினரி நம்பர் இமேஜின் பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டேன் ஐன்றது என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. ஸோ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா -1 + r - ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 எழுதிக்கலாமா இதை by 2. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 பதில் ஐ போடலாமா. ஸோ -1 + r - i√3/2. அப்போனா -1 + i√3/2 ஒரு சொல்யூஷனு, -1 - i√3/2 இன்னொரு சொல்யூஷனு. ஸோ அப்போது ரியல் நம்பரில் சொல்யூஷன் இல்லை, ஆனால் நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1க்கு ஐன்ற ஒரு நம்பரை நான் இமேஜின் பண்ணேன் அப்படின்னா 2 பேர் கிடச்சிட்டான் சொல்யூஷன். ஓகேவா. ஸோ அப்போது இங்கே அப்போனா ரியல் நம்பரை தாண்டி இன்னொரு நம்பர் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஸ்டார்டிங் காலத்தில் யாருமே நம்பலை, நான் சார் ஏதோ உளர்றீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சவங்களெல்லாம் இல்லைப்பா அதெல்லாம் இல்லைட்டாங்க. அதுக்கப்புறம் போக 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 என்ன இது வேலிடாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது எப்போ நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 ஐ டிஃபைன் பண்ணுறேனோ எனக்கு புதுசாக இன்னொரு நம்பர் சிஸ்டம் உருவாகுது. அந்த நம்பர் சிஸ்டம் பேர் என்னதுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இது உருவாகிறதால என்ன பிரயோஜனம் அப்படின்னா எல்லா ஈக்குவேஷன்ஸுக்கும் என்னால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அது ரியல் சொல்யூஷனால் இல்லைனா கூட பரவாயில்ல, காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷனால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. ஸோ ஒரு ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பண்ணுறதுன்னு கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னா ஃபோன் சிக்னல்ஸ் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இல்லாமல் இதுவும் ஆகாது. ஒரு ரேடியோ வேவ்ஸு, சர்க்கியூட்டு எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். எல்லாமே e⁻i⁻ அப்படின்னு போவாங்க. பட் நீங்கள் படிக்க தெரியும். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காது. இப்போ நீங்கள் 2 பேருக்கு ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த ஃபோன் சிக்னல் ட்ராவல் ஆகுது பார்த்தீங்களா, அதுவே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். ஓகேவா. பட் நீங்கள் போக போக நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே போக போக. பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது டிஃபைன் பண்ண போகிறேன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் என்னது அப்படின்னு. ஸோ அப்போ ஐ என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 டிஃபைன் பண்ணியாச்சு. அந்த ஐயை ஸ்கொயர் பண்ணால் -1 வருது. ஸோ அப்போது டிஃபைன் பண்ணுறேன் நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்னது அப்படின்னு. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்னது அப்படின்னா பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் a number is of the form a plus ib, a plus I into b is called complex number.
இஸ் கால் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ எல்லா ஆர்டினரி நம்பர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 போட முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா என் நம்பர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a + ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 into b இஸ் கால் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது இல்லை. ஸோ இப்போ ஆயிலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆயிலர் ஐ அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ஸோ இப்போ ஐனா அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. ஸோ அப்போ நீங்கள் இது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா சொல்யூஷன்ஸுக்குமே என்ன கிடச்சிரும், எல்லா ஈக்குவேஷன்ஸுமே சொல்யூஷன் கிடச்சிரும், காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அப்போது a + ib இந்த ஏவும் பியும் எங்கே இருக்குது, சம் ரியல் நம்பர். ஏவும் பியும் சம் ரியல் நம்பர். a, b பிலாங்ஸ் டு r. அப்போ ஏவும் பியும் ரியல் நம்பரு. ஸோ அப்போ நீங்கள் ஏக்கு பிக்கும் நம்பர் மாற்றி கொடுத்துட்டே இருங்க. இப்போ ஏக்கு 1 கொடுங்க, பிக்கு 2 கொடுங்க. இப்போ 1 + 2i இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். 3 + 2i இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ ஏக்கு √2 கொடுங்க, இதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். √2 + i√3. இந்த ஏவும் பியும் என்னது, ரியல் நம்பர். ரியல் நம்பர் என்னவா இருக்கலாம், இதில் என்ன வேணா இருக்கலாம். முதல்ல 5 நம்பருமே சேர்த்து யூனியன் பண்ணால் நான் வந்துடும், ரியல் நம்பரும் வந்துடும். ஸோ அப்போ நான் ரியல் நம்பர் சொன்னேன் அப்படின்னா நான் என்ன நம்பராக கொடுக்கலாம், ஏக்கும் பிக்கும். ஓகேவா? ஓகே. அப்போது இங்கே பாருங்கள், a + ib ஃபார்மெட்டில் இருக்கானா நம்மளுக்கு ஏ என்னவா போகிறான், -1/2 போகிறான். b வந்து √3/2 போகிறான். ஸோ அப்போது இது அப்போ யார் எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாருங்கள், -1 + i√3/2 எப்படி இதெல்லாம் -1/2 + i√3/2. அப்போ a வந்து -1/2 போகிறான், b வந்து √3/2 போகிறான். ஸோ அப்போ நான் இந்த நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லா ஈக்குவேஷன்ஸுமே சொல்யூஷன் கிடைக்குமா? ஓகேவா? இப்போ இன்னும் கொஞ்சம் இன்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ a + ib a, b எங்கே இருக்குது, ஆரில் இருக்குது. a, b எங்கே இருக்குது, ஆரில் இருக்குது. சப்போஸ் இந்த a இருக்குது பார்த்தீங்களா, இவன் பேர் வந்து ரியல் பார்ட். இந்த b இருக்கான் பார்த்தீங்களா, இவன் பேர் வந்து இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட். சப்போஸ் இஃப் b is equal to 0, இமேஜினரி பார்ட் இல்லை, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எனக்கு இமேஜினரி பார்ட் இல்லை அப்படின்னா இவன் யார் இருப்பான், a மட்டும் இருப்பான். கரெக்டாக? a + i × 0. ஸோ அப்போ a மட்டும் இருப்பான். a எங்கே இருக்குது, ரியல் நம்பரில் இருக்குது. அப்போது எனக்கு b 0 போச்சு அப்படின்னா எனக்கு ஃபுல் ரியல் நம்பர் வந்துடுவான். கரெக்டாக? ஸோ அப்போது ரியல் நம்பரே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்குள்ளே தான் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் பெருசு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்குள்ளே தான் ரியல் நம்பர் இருக்குது. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எனக்கு இமேஜினரி பார்ட் இல்லை அப்படின்னா வர நம்பர் யார், ரியல் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ரியல் நம்பரோட பெருசாக ஒரு நம்பர் சிஸ்டம் கண்டுபிடிச்சிட்டோம். அவன் எப்படி இருப்பான்னா a + ib ஃபார்மெட்டில் இருப்பான். i வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. சப்போஸ் எனக்கு இமேஜினரி பார்ட் இல்லை அப்படின்னா எனக்கு ரியல் நம்பர் வந்துடுவான். நான் அப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அப்போது இப்போ பாருங்கள், இப்போ டயக்ராமேட்டிக்காக போட்டுருவோம். ஓகேவா? டயக்ராமேட்டிக்காக போடுவோமா? டயக்ராமேட்டிக். இப்போ நம்ம முதல்ல யார் வந்தா நேச்சுரல் நம்பர்ஸ் வந்தான். அவனுக்குள்ளே யார் இருந்தா ஹோல் நம்பர்ஸ். அவனுக்கு அப்புறம் யார் வந்தா ஹோல் நம்பர்ஸ். அவனுக்கு அப்புறம் யார் வந்தான், இன்டீஜர்ஸ் வந்தான். அவனுக்கு அப்புறம் யார் வந்தா, ரேஷ்னல் வந்தான். அவனுக்கு அப்புறம் யார் வந்தா, ரியல் நம்பர் வந்தான். இவன் நம்பா பெருசு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம் வரும்போது புதுசாக நான் ஒரு நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இமேஜின் பண்ணுறேன் இமேஜினரி நம்பர் அப்படின்னு. அதை நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 ஐன்னு டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு புதுசாக ஒரு நம்பர் சிஸ்டம் வந்துடுவான். அவன் தான் யார், எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அப்போ a + ib எனக்கு b 0 போச்சு அப்படின்னா ரியல் நம்பர் வந்துடுவான். ரியல் நம்பருக்குள்ளே ரேஷனல், இது உங்களுக்கு தெரியும். ரேஷனலுக்குள்ளே இன்டிஜர், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இவனையும் தாண்டி ஒரு நம்பர் சிஸ்டம், அவன் தான் யார், எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். பாருங்கள், c போட்டு ஒரு கோடு, அதுதான் அது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு டினோஷன். ஸோ a number is of the form a + ib is called காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? அந்த ஏவும் பி எங்கே இருக்குது, ரியல் நம்பரில் இருக்குது. சப்போஸ் எனக்கு இமேஜினரி பார்ட் 0 போயிடுச்சுன்னா எனக்கு ஃபுல் ரியல் நம்பர் வந்துடும். எதனால் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் உருவாது, சில இப்போ நம்ம 12th இருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சில ஈக்குவேஷன்ஸுக்கு ரியல் நம்பரில் சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ அப்போது நம்ம புதுசாக ஒரு நம்பர் சிஸ்டம் உருவாகணும். அந்த நம்பர் சிஸ்டம் மூலமாக எனக்கு சொல்யூஷன் கிடைக்க போது அந்த நம்பர் சிஸ்டத்துக்கு என்ன பேர் வைக்க போகிறேன் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு பேர் வைக்க போகிறேன். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா என் நம்பர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a + ib. i வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1, ஏவும் பியும் ரியல் நம்பர். ஸோ ஏவும் பியும் மாற்றி நம்பர் கொடுத்துட்டே வந்தேன்னா எனக்கு ஒரு நம்பர் சிஸ்டம் வரும். அந்த நம்பர் சிஸ்டம் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ அப்போ ரியல் நம்பரே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எனக்கு b 0 போச்சு அப்படின்னா எனக்கு ஃபுல் ரியல் நம்பர் கிடச்சிடும். ஸோ அப்போது ரியல் நம்பரே சப்செட் எதுக்கு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு. ஓகேவா? கரெக்டா? ஆமாம் தானே?
ஓகே, இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்படி தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் உருவாச்சு. இதை நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ ஒரு எக்ஸசைஸும் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து எப்படி உருவாச்சுன்றதை இது பார்த்தோம். இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன ஸ்டோரி எப்படி வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் உருவாச்சு, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? பாருங்கள். I is an amazing number. இது ஆர்டிகல், நல்ல ஆர்டிகல் இது. இந்த ஆர்டிகல் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுது. I is an amazing number. It is the only imagined number. However, when you square it, it becomes real. ஆமாம் தானே? I வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1, அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரியல் நம்பர் ஆகிடும். அது ஐன்றது இமேஜினரி நம்பரு. கரெக்டாக? ஐன்றது இமேஜினரி நம்பர். ஐ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1, இது இமேஜினரி நம்பர், இமேஜின் பண்ணிக்கிறோம். ஆனால் இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா -1 வந்துடும். -1ன்றது என்னது? ரியல் நம்பர். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரியல் நம்பர் வந்துடும். ஐ இஸ் an amazing number. It is the only imaginary number. However, when you squared it, it becomes real. ஓகேவா? Of course, it wasn't instantly created. It took several centuries to convince certain mathematicians to accept this new number. வட்டுங்களா அது டிஃபைன் பண்ணலப்பா. பல வருஷங்களாக, பல சென்ச்சுரிஸாக மேத்தமெட்டிஷனை கன்வின்ஸ் பண்ணி தான் அந்த நம்பர் உருவாச்சு அப்படின்றாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள். த ஃபர்ஸ்ட் பீப்புள் இங்கே வாங்க. In 1545, Cardano wrote a book titled Ars Magna. ஓகேவா? ஆர்ஸ் மேக்னா. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் தான் என்ன பண்ணுறாரு, முதல்ல இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறாரு. I is equal to square root of square root of -1 நம்ம டிஃபைன் பண்ணுறாரு. ஓகேவா? யார்? 1545 கார்டானோ ஒரு புக் எழுதுறாரு, ஆர்ஸ் மேக்னா, ARSMAGNA. ஓகேவா? அது அப்புறம் அவருக்கே பிடிக்கல. Although he found that this was the answer, he greatly disliked imaginary number. ஆன்சர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1, ஆனால் அது எனக்கே பிடிக்கலப்பா, அது எனக்கு தோமாக இருக்குது. He said that work with them would be a trouble as it would be useless. He referred to working with them as mental torture. அவருக்கு வந்து இந்த மாதிரி நம்பர்லாம் பார்க்கும் போதே மென்டல் டார்ச்சர் ஆகிடுச்சான். என்னடா இது, ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம், எனக்கு சால்வ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் இப்படி வருது, சால்வ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் இப்படி வருது, சால்வ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் இப்படி வருது, எனக்கு ரியல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரூட்டுக்குள்ளே மைனஸே வரக்கூடாது, நிறைய ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது எனக்கு உள்ள மைனஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் டார்ச்சரே வந்துருச்சான். யாருக்கு? கார்டானோவுக்கு. 1545 பாருங்கள், 1545. ஓகேவா? இப்போ பாருங்கள். While most of the people agreed with him, in 1637, Descartes came up with a standard form of complex numbers, which is a plus ib. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 1637 டெஸ்கார்டஸ் அப்படின்ற என்ன பண்ணுறாரு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொஞ்சம் அவர் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துப்பா ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாரு. யார்? டெஸ்கார்டஸ். DSCARTES 1937 1545 அவர் பண்ணுறாரு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாரு, டெஸ்கார்டஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் A+BIA அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாரு. ஓகேவா? however he didn't like complex number either. டிஃபைன் பண்ணிட்டாரு, ஆனால் அவருக்கே அது பிடிக்கல. என்னடா அது நம்ம பண்ணுறோமே கரெக்டாக இல்லையா அப்படின்னு. however he didn't like complex numbers either. He assumed that if they were involved you couldn't solve the problem. அது பண்ணால் தான் சால்வ் பண்ண முடியுதுனால அப்படின்றது. லாஸ்ட்லி he came up with the term imaginary although it meant to be negative. அப்புறம் என்ன பண்ணுறாராம், புதுசாக ஒரு நம்பர் உருவாக்குறாராம், அதுக்கு பேர் இருக்கிறாராம் இமேஜினரி நம்பர் அப்படின்னு பேர் இருக்கிறாராம். ஐசக் நியூட்டன் அக்ரீட் வித் டெஸ்கார்டஸ். ஐசக் நியூட்டன் அப்புறம் வரார், அக்ரீட் வித் டெஸ்கார்டஸ். டெஸ்கார்டஸ் தான் சொல்கிறார் A+BIA இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்கிறார். ஐசக் நியூட்டன் அக்ரீட் வித் டெஸ்கார்டஸ். And Albert Guerard even went as far as to call these solutions impossible. Although these people didn't enjoy the thought of imaginary number, they couldn't stop other mathematicians from believing that I might exist. ஓகேவா? இவங்க பீப்புள்ஸ்லாம் பிலீவ் பண்ணலாலும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஐன்ற நம்பர் எக்ஸிஸ்ட் உலகத்தில் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ரஃபேல் பம்பேலி வாஸ் அ ஃபர்ம் பிலீவர் இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். முதல்ல கார்டானோ வந்தார், அப்புறம் டெஸ்கார்டஸ் வந்தார், அப்புறம் ஐசக் நியூட்டன் வந்து டெஸ்கார்டஸ் சொன்னதை நம்புறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லா மேத்தமெட்டிஷியன்ஸும் ஐன்ற நம்பரை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ரொம்ப நல்லா பிலீவ் பண்ணது யார் அப்படின்னா ரஃபேல் பாம்பேலி. ஓகேவா? பாம்பேலி வாஸ் அ ஃபர்ம் பிலீவர் இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். பாருங்கள், பாம்பேலி, BOMBELLI. Bombelli was a firm believer in complex number.
He helped introduce them, but since he didn't really know what to do with them, he mostly wasn't believed. He did understand that I times I should be equal to -1. Most people did not believe this fact either. அவர் சொல்கிறாரு பாருங்கப்பா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 ஐ டிஃபைன் பண்ணுங்கள், i இன்ட்டு ஐ அதை -1 டிஃபைன் பண்ணுங்கள் அப்படின்றாரு. ஆமாம் தானே, பாருங்கள் i வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. ஸோ அப்போ i இன்ட்டு ஐ என்ன ஆகிடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 ஆகிடும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுங்கள் அப்படின்றாரு. ஆனால் அதையும் என்ன பண்ணல, யாருமே நம்பலை. ஓகேவா, he helped them introduce, but he sincerely liked it. He did understand that I times I should be equal to -1, but most people did not believe his fact either. Lastly, he did have what people called a wild idea, the idea that you could use imaginary number to get the real answer. Wild idea பா அப்படின்றது தேவையில்லாத ஒரு வைல்டான ஐடியா. எப்படி ஒரு இமேஜினரி நம்பரை இமேஜினரியாக நீயோ நம்பரை கற்பனை பண்ணிக்கிட்டு இதுதான் ஆன்சர் உங்களால் சொல்லுவேன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. Although Bombelli himself did not have much of an impact at the time, he helped lead the way for imaginary numbers. Over decades, many people believed that complex numbers exist and set out to be taken, understood, accepted. One of the ways they wanted to make them accepted was to be able to plot them off a graph. சரி, ஓகே, ஏன் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து கிராஃபில் பிளாட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் நம்புற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி கிராஃபில் பிளாட் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ a + ib இருக்குல்ல, இந்த a, bயை கோஆர்டினேட்ஸாக பிளாட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, a, b அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 + 2y அப்படின்னா 1, 2க்கு பிளாட் பண்ணுங்க இதை. ஸோ 1 இங்கே இருக்கும், 2 இங்கே இருக்கும், அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அப்போ எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும் என்னால் பிளாட் பண்ண முடியுது. ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிளாட் பண்ணுறதுனா ஈஸியாக பிளாட் பண்ண முடியறதுனால எல்லோரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆமாப்பா, இது ஏதோ கரெக்டு போல இருக்குப்பா அப்படின்னு எல்லாம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, ஓகே. In 1777, Euler made the symbol I stands for square root of -1, which made it little easier to understand. ஸோ அப்போ ஆயிலர் என்ன பண்ணுறாரு, 1777 அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1க்கு ஐன்னு பேர் வைக்கிறாரு. அது வச்சதுனால என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேவா. In addition, Gauss took Descartes' a + b notation and called this complex number. It took all these people working together to get the world for the most part to accept complex numbers. ஸோ இந்த பீப்புளெலாம் ஒர்க் பண்ணி ஒரு 500-600 வருஷம் பிறகு தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஓகேவா, நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து ஒரு சொல்யூஷன் சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதுன்னு நினச்சக்கூடாது. எல்லா ஃபீல்டுலேயுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் யூஸ் ஆகுது. இதை நான் எல்லாமே சொல்கிறேன், போக போக சொல்கிறேன் நான். இது வந்து ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, a + bi, ஏவும் பியும் ரியல் நம்பர். எனக்கு b 0 போச்சு அப்படின்னா எனக்கு ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு ஃபுல் ரியல் நம்பர் கிடச்சிடும். ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குள்ளே தான் ரியல் நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ i வந்து என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1, அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா -1 வரும். இந்த 3 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எக்ஸைஸ் 2.1க்கான இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம். ஓகேவா. குட் பை, தேங்க்யூ.